அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பதிவிடக்கூடிய வகையில் இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே எப்படி இருக்கும். இந்த வாரம் ஒரு மெகா ஈவெண்ட் இருக்குது. நம்ம இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு 5 இயருக்கு ஒன் டைம் வரக்கூடிய ஒரு மெகா ஈவெண்ட்டு. அந்த மெகா ஈவெண்ட்டுக்கான எக்ஸிட் போல் ரிப்போர்ட் சரிங்களா, லோக்சபா எலெக்ஷன் 2024 சரிங்களா, இதோட எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் படி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், நம்ம என்ன மாதிரியான பிளான் பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும், நம்ம இந்த வாரம் எப்படி நம்மளோட ட்ரேடிங் பிளானை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா பிக் மூமெண்ட் இருக்கும். மண்டே ஒரு பெரிய கேப் அப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸிட் போல் ரிப்போர்ட்லாம் எல்லாத்துலேயுமே கம்மிங் ரூலிங் பார்ட்டி பிஜேபி மீண்டும் 3வது டைமாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. 350 சீட்ஸுக்கு மேலே பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 300லேருந்து 400 சீட்டு வரைக்கும் வரும்னு எல்லாத்துலேயுமே கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேஜர் ஆஃப் எக்ஸிட் போல் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரூலிங் பார்ட்டியான பிஜேபிக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த என்டிடிவி இதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் 350 சீட்டு வரைக்கும் பிஜேபி என்டிஏ கூட்டணியோட லீடிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுத்துலேயும் ஒரு 2-3 நியூஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டில் அடுத்தது நியூஸ் 18 அதுக்கான இதை நான் காமிக்கிறேன். நியூஸ் 18 சர்வேயில் பார்த்திங்கன்னா 3rd டைமாக பிஜேபி மோடி ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 350+ சீட்ஸ் வரும். என்டிஏ கூட்டணியை விட நல்ல என்டிஏ கூட்டணி 350 சீட்டுக்கு மேலே வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா 125லேருந்து 140 சீட்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே போல் தான் எல்லா மேஜர் ஆஃப் நியூஸஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது பிஜேபி தான் வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்டடான நியூஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸஸ் தான். இப்படி பாசிட்டிவான நியூஸஸ் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸஸ் வரும்போது மார்க்கெட் பெருமளவில் ரியாக்ட் ஆகாது, சஸ்டெயின் ஆகும். ஏன் சஸ்டெயின் ஆகும்னா, இது நியூஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது. மார்க்கெட் எதற்கு ரன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பேனிக் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விக்ஸ் இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டை போய் பார்க்கணும். விக்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு 25ல் இருக்குது. விக்ஸ் என்ன ஆகுனா, நியூஸ் ஏதாவது நெகட்டிவாக வரும்போது தான் விக்ஸ் ஏறும். இப்போ ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 70 to 80% எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடியது, மெஜாரிட்டி வரும் அப்படிங்கிறது. அதனால் நியூஸ் பெருசாக ரியாக்ட் ஆகாது. மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே என்ன நடக்கும், சரி சார் பாசிட்டிவ் நியூஸ் தானே வந்திருக்கு, மார்க்கெட் மேலேயே தானே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கும்போது நியூ ஆல் டைம் ஹை. இப்போ பார்த்திங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை நியரஸ்ட்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 500 பாயிண்ட் கீழே இருக்குது. ஒரு மண்டே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ஒரு கேப் அப் ஆகும். ஒரு மேலேயே கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சஸ்டெயின் ஆகிட்டு மேலே வின்னிங் ஆகிடுச்சி. மண்டே டியூஸ்டே 2 நாளுமே இந்த மேலே சஸ்டெயின் ஆகிட்டு என்ன ஆகணும்னு வச்சுங்களேன், அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ப்ராஃபிட் புக்கிங்னால் எல்லாருமே ஒரு லாபத்தை புக் பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு லாபத்தில் மார்க்கெட்டு இருக்கும் போது எல்லோரும் ஒரு சர்டைன் ஆஃப் லாபத்தை புக் பண்ணுவாங்க. ஏன்னா பொசிஷன்லாம் ஹெட்ஜிங் எடுத்துருந்துருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்குது அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபா சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சுன்னா அந்த பொசிஷன்லாம் ஹெட்ஜிங் பண்ணியிருக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ரூலிங் பார்ட்டியை தான் கண்டினியூ பண்ணுது அப்படிங்கும்போது ஹெட்ஜிங் பண்ண பொசிஷன்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை நியரஸ்ட்டில் வரும்போது என்ன ஆகுனா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு கேப் அப்லேயே மார்க்கெட்டை கொண்டுட்டு போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அது 1 or 2 டேஸில் வரும். உடனே வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மண்டே டியூஸ்டே 2 நாளும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங் ப்ரெஷருங்கிறத விட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எவ்வளோ வந்து மார்க்கெட் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அப்போது ஒரு ரேலி கொடுத்துச்சு. அடுத்தது மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மோடி அவர்கள் அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அப்போது ஒரு மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்துச்சு. எங்கேருந்து ஏறுனுச்சு அப்படின்னா 22,000 மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஏறுனுச்சு, 1000 பாயிண்ட்ஸ் ஏறுனுச்சு. 23,000 வரைக்கும் ஏறிட்டு நியூ 23,100 வரைக்கும் ஏறுனுச்சு. அங்கேருந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 50% கரெக்ஷன் எது வரைக்கும் வந்திருக்கு, 22,500, 1000 பாயிண்ட் ஏறின மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். இங்கேருந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 500 பாயிண்ட் கரெக்ஷன் ஆன மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன்னு ஒன்று இருக்குது. க்ரீன், ரெட்டு, 3வது க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிக் மூமெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேண்டில் பேட்டர்னில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி, இந்த கேண்டில் ரெட்டு, இந்த கேண்டில் க்ரீனு, இந்த கேண்டில் 3வது கேண்டில் வந்து ரெட்டாக ஃபார்ம் ஆனதுன்னா பெரிய வீக்னஸ் வரும். இப்போது க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வரும்போது ஒரு பெரிய பிக் ஃபார்மேஷன் வரும். சரிங்களா, அதுதான் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3 கேண்டில் பேட்டர்னை பற்றி நான் அப்புறமா வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த கேண்டில் பேட்டர்ன் வந்துருச்சுனாவே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாலே கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இப்போ நிற்கிறது 22,500. இந்த 22,500லேருந்து எவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு 23,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓரிரு நாட்களில். ஏன்னா மார்க்கெட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு, எக்ஸிட் போல் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்குல. சரிங்களா, அதே போல் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஏற ஆரம்பித்தது 47,500 ஆரம்பித்தது 50,000 இருந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு டைம் போயிட்டு வந்துச்சு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினுச்சு. இந்த இடத்துல 49,500. அதற்கான ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இங்கே. அகைன் மார்க்கெட் இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு 51,000, 51,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பேட்டர்ன். சரிங்களா, ஒரு கப்பு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த கப்பு பேட்டர்னுக்கான பிரேக் அவுட் கிடைக்கும். இதை வந்து நான் டேயில் வந்து அனலைஸ் பண்ணி 1 hour கேண்டிலில் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக ஃபிப்னாசியில் இதற்கான லெவல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே டெக்னிக்கல் தான் நண்பர்களே. டெக்னிக்கலை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே புரிய வரும். 1 hour கேண்டில் நெஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ டார்கெட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, இந்த கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குலேருந்து இந்த லோ இதில் இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு மார்க்கெட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்கு எக்ஸாக்டாக. ஓகே, மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் 1% வரைக்கும் மார்க்கெட் ஏறுனுச்சு அப்படின்னா இதே இருக்குது பாருங்கள் 1.618 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 23,500. சரிங்களா, எப்போதுமே மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்தாலும் அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்கும். 1.618 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் மேலே வந்தாலும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, 23,548 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து மண்டே டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன்.
ஏன்னா மண்டே டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகாது. டார்கெட் வந்து இந்தமாரி நம்ம ஃபிப்னாசி லெவலில் வந்து ட்ராப் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு தெளிவான டார்கெட்டு எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஆல் டைம் ஹை ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,300. இதெல்லாம் வந்து தற்காலிகமான லெவல்ஸ் தான் நண்பர்களே. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து 23,548. சரிங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இப்போ நிற்கிது பார்த்தீங்களா மார்க்கெட்டு, இதுதான் சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும் போதே 23,000 ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஒரு பெரிய கேப்பப்பான ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 22,456 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் வந்து இந்த ஸ்விங் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 22,000 22,000லேருந்து கீழே வந்துச்சுன்னா 21,824. இந்த ட்ரெண்டை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இப்படி வந்துச்சுங்களா, இப்படி போய் நமக்கு வந்து இந்த 23,500 சொல்கிறோம்ல, இந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்டை வந்து சப்போஸ் ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடம் கூட ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி இப்படியே மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துலையே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பலாம். கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வர இருக்கிற நாட்களில் நம்ம வீடியோ போடும்போது இதெல்லாம் தெளிவாக நான் வந்து வீடியோ வந்து பதிவிடுறேன். பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டு எவ்வளோ தூரம் வந்து ஃபிப்னாசி லெவலோட டார்கெட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபிப்னாசி லெவல் வந்து பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 50,500 ஃபஸ்ட் லெவல். சரிங்களா, இது வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக ஏறினதுக்கும் இந்த ஸ்விங்குக்கும் இதை இன்னொரு ஸ்விங்கும் ட்ரா பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சின்ன கரெக்ஷனாக கூட வச்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து இங்கே வந்துட்டு சின்ன கரெக்ஷன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கு 0.5 இந்த லெவலில் 50% வந்து இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் 50% மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலில் மார்க்கெட்டு போன ஹை வந்து 50,000, வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 47,000. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் வந்து எந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா 0.5 48,473 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதோட லெவல் வந்து எவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,655 இந்த ஸ்விங். இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,50,000 அப்படிங்கிற லெவல். சரிங்களா, 50,000 இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. அதை பிரேக் பண்ணால் பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து மண்டே 50,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இப்போ கொடுத்துருக்க ரிசல்ட் வந்து சொல்லுது. ஏன்னா எப்போதுமே வந்து எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அந்த எக்ஸிட்டிங் போல் ரிப்போர்ட் வந்ததாக இருக்கட்டும், எலெக்ஷன் அன்றைக்குமா இருக்கட்டும், நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மத்தியானத்தோடையே அந்த மொமெண்டம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மத்தியானமே வந்து மேக்ஸிமம் யார் வின்னிங் அப்படிங்கிறது ஒரு 90% நமக்கு வந்து டியூஸ்டேவே தெரிஞ்சிடும். அப்போவே என்ன பண்ணிவிடும், ஓவராலாக எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ஏற்றணுமோ ஏற்றிட்டு ப்ராஃபிட்டை எல்லோரும் கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட்டை கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்லி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லோ ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்விங்கு தான் லோ, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 48,100. அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா 47,670. சரிங்களா, இப்போது மார்க்கெட்டு இதில் எங்கே போகும்னா இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா,
இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு. இங்கே ஒரு கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. இப்படி போணுச்சு அப்படின்னா இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாம், ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லை கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா திருப்பி இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங்கை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, 1% நம்ம எடுத்தோன்னா எந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிருக்கு, 0.5, 21,500. மார்க்கெட் போன ஹை 22,143, லோ பார்த்திங்கன்னா 21,000. அப்போ என்ன ஆயிருக்குன்னா 1000 பாயிண்ட்டுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஒரு 2000 பாயிண்ட் போயிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கு, இந்த 21,537 அந்த லெவலில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, 0.5 அந்த இதில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா கேப் அப்லேயே மார்க்கெட் இந்த ஒரு 500 பாயிண்ட் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இந்த லெவல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 22,142 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் லெவலாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,700, ஓப்பன் ஆகும்போது ஒரு 500 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா. தென் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட் நிற்கிது பார்த்திங்களா, அதுதான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 21,400. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் 21,213. இதுதான் ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. இதையும் பார்த்துக்கோங்க. இந்த லெவல் எல்லாமே தற்காலிகமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதுலேயுமே இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு, இல்லை இந்த சேனல் பேட்டர்னை போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்பு பார்த்திங்கன்னா இந்த லெவல்லேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்லேயும் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்ச் 11,784 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். 11,918, 12,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,000, 11,900, அப்புறம் இமீடியட்டாக 12,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இப்போது மார்க்கெட் நிற்கிது பாருங்கள், அந்த இடம் தான் சப்போர்ட்டு. நான் ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்கேன் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையில்னா, இந்த இடம் ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக சொல்கிறேன். சரிங்களா. இந்த 11,292 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,158. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவலில் ஒரு சப்போர்ட்டு. எல்லாமே ஒரு பெரிய ஏரியா தான் இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. எந்தெந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருக்கணும், அந்த இடம்லாம் மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டி எங்கே கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா க்ளோசிங் ஆகிருக்கிறது 49,000, 50,000 ரேஞ்சுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஃபின்னிஃப்டியும் பார்த்தோன்னா 22,142 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே போல் மிட் கேப்பும் பார்த்தோன்னா 11,784. சரிங்களா. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட ஓன் ப்ரிடிக்ஷன் தான். சரிங்களா. நான் சொல்கிறது அப்படியே நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு யூகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். யாராலையும் 100% மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
இது எல்லாமே வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்களும் தனிப்பட்ட வியூகளும் தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் ரியல் ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஸு. அதில் வந்து 10 lakh விர்ச்சுவல் மணிலாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக யாராவது மார்க்கெட்டுக்கெலாம் வந்திருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போலாம் வந்து ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 1 வீக் வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ₹1 இருக்கிற ப்ரீமியம் ₹200 ₹300 கூட போகலாம். ₹200 ₹300 இருக்கிற ப்ரீமியம் 0 கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இது எல்லாமே டெக்னிக்கல் தான். இந்த டெக்னிக்கலை நீங்களும் கற்றுக்கணும், யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட்டு கூட வச்சுக்க முடியும். நான் சொல்கிறது முற்றிலும் ஃப்ரீயான டிமெண்ட் அக்கௌண்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் நிறைய தராங்க. 2x 3x 4x மார்ஜின் வரைக்கும் தருவாங்க. 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் வந்து மண்டே எப்படி இருக்கும், மண்டே வந்து ஈவினிங் நான் வீடியோ போடுறேன். எலெக்ஷன் அப்போ எப்படி என்ன செய்யலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.